Hi students, welcome to Johnson Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டா புக்ல இருக்கக்கூடிய எக்சர்சைஸ் தான். லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அது டைரக்ட் இன்டைரக்ட்டா மாத்தும் பொழுது என்ன சென்டென்ஸா மாறும், அது இம்பரேட்டிவ் சென்டென்ஸா இருந்தா எக்ஸ்க்ளமேட்டிவ் சென்டென்ஸா இருந்தா மாறும் அப்படின்றது. இப்போ வந்து புக்ல இருக்கக்கூடிய எக்சர்சைஸ் தான் பார்க்க போறோம் நம்ம. Now we are going to see the book exercises. Number 1 first exercise பாருங்க. Kavi says that. உங்க புக்ல வந்து டேஷ் கொடுத்திருப்பாங்க. Kavi says that போட்டு புக்கில் வந்து டேஷ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து she would never go to work. She would never go to work அப்படின்றதான். அதே மாதிரி செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க. Alisha said that people in Africa are starving. Alisha said that people in Africa are starving அப்படின்றது. Vinod said that he would try it. கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு வினோத் சொல்கிறாரு. Sophie said that they had better go. Sophie said that they had better go அப்படின்றதான். Jahir said that he had met his best friend when he had been staying in Madurai. அவர் மதுரையில் தங்கி இருக்கும் பொழுது அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டை மீட் பண்ணார் அப்படின்றத தான் ஜாகிர் சொல்கிறாரு. Jahir said that he had met his best friend when he had been staying in Madurai. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. He said that they had or must do it June. அதான் ஹேடுன்னு போடலாம் இல்லை மஸ்ட்னு போடலாம். ஆக்சுவலாக வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ரெண்டுமே ஆன்சர் தான் இதுக்கு. He said that they had or must do it in June. இப்போ பாருங்க, இந்த பின்னாடி வரக்கூடிய இதெல்லாம் டயலாக் ஃபார்மட். இந்த டயலாக் ஃபார்மட் வந்து ப்ரெசன்டென்ஸில் இருக்குது, ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்கும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்கும். இந்த டயலாக் ஃபார்மட் அத்தனையுமே வந்து உங்களுடைய புக் எக்ஸசைஸில் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பின்னாடி இருக்குது. ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு சென்டென்ஸுமே வந்து ஒவ்வொரு லைனாக வரும். வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்றது வாட் வேர் யூ டூயிங், வாட் வேர் யூ டூயிங் தேர் அப்படின்னு மாறும். அதேமாதிரி பார்த்தா ஐ ஹேவன்ட் சீன் யூ அப்படின்றப்போ ஹேடன்ட் சீன் யூ சின்ஸ் ஜூன் அப்படின்னு மாற ஆரம்பிக்கும். இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக வரக்கூடியது பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறும். அதேமாதிரி இந்த பாஸ்ட் டென்ஸாக வரக்கூடியது அதே இடத்துல பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற ஆரம்பிக்கும், ஹேட் அப்படின்னு மாற ஆரம்பிக்கும். அண்ட் ஐ லவ் ஊட்டி அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸு, ஐ லவ்டு ஊட்டி அப்படின்றத மாற ஆரம்பிக்கும் பாஸ்ட் டென்ஸாக. பீப்புள் வேர் ஸோ ஃப்ரெண்ட்லி, வேர் பீப்புள் வேர் அப்படின்றதெல்லாம் ஹேட் ஸோ ஃப்ரெண்ட்லி, பாஸ்ட் டென்ஸு பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறும். இந்த மாதிரி ஒவ்வொரு டென்ஸுமே ஒவ்வொரு சென்டென்ஸுமே மாற ஆரம்பிக்கும். பின்னாடி வரக்கூடிய புக் எக்ஸசைஸில் இந்த மாதிரி டயலாக் வெர்ஷன்ஸை அப்படியே ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சாக மாற்றிருக்கேன். லெட் us see that. Now we are going to see the same dialogue versions. The dialogue version, I must arrange a couple of things, but I am free tonight. You might come to my place. At what time shall we meet? இதெல்லாம் கொஷின் வேர்டாக வருது. இந்த மாதிரி WH டைப் கொஷின், SNO டைப் ஆன்சர்ஸு, அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக வரக்கூடியது, எக்ஸ்க்ளமேட்டிவாக கேட்குறது, இஸ் இட் ஆல் ரைட் அப்படின்றதெல்லாம் வந்து கொஷின் வேர்டு. அதெல்லாம் வந்து இப்போ ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சாக நான் மாற்றிருக்கேன். அதுக்கான ஆன்சர்ஸ் பாருங்கள். ஜான்சன் ஆஸ்டு சுகந்தி வாட் ஷீ வாஸ் டூயிங் தேர், வாட் ஆர் யூ டூயிங் தேர் அப்படின்ற கொஷினை வந்து இங்கே ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சாக மாற்றும் பொழுது வாட் ஷீ வாஸ் டூயிங் தேர். அண்ட் ஹீ செட், ஜான்சன் செட் தட் he hadn't seen her since June. I didn't see you since June அப்படின்னு சொல்கிற வார்த்தையை தான் he hadn't seen her since June மாற்றிருக்குது. சுகந்தி explained that she had just come back. I just come back from Ooty அப்படின்றது தான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதை வந்து she had just come back from her holiday in Ooty. Johnson wonders if she had enjoyed it. Have you enjoyed it? நான் என்ஜாய் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுது அதே இது ஜான்சன் ஒண்டர்ஸ் if she had enjoyed it அப்படின்றது. சுகந்தி told him that she loved Ooty. I love Ooty அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை தான் இந்த இடத்துல மாற்றும் பொழுது she loved Ooty. ஏன்னா அது ப்ரெசன்டென்ஸாக உள்ளது பாஸ்ட் டென்ஸாக மாறுது. அண்டு that people were so friendly, that people are so friendly அப்படின்றது தான் ஆறுன்றது தான் பாஸ்ட் டென்ஸாக மாறும் வேர். அதுக்கப்புறம் பாருங்கள், ஜான்சன் வாண்டட் டு நோ வெதர் ஷி வென்ட் டு எ காக்கஸ் வாக். ஹாவ் யூ கான் டு காக்கஸ் வாக் அப்படின்னு கேட்பாரு. எஸ் ஐ வென்ட் டு காக்கஸ் வாக் அப்படின்ற ரிப்ளை தான் இது. சுகந்தி செட் தட்
it was the first trip and that she could show him. It was my first trip அப்படின்னு சொல்ற பதிலா it is my first trip அப்படிம்பா. அதைத்தான் வந்து இங்கே பாசன்ஸாக மாற்றிருக்கேன். It was first trip and that she could show him some pictures. And then she asked him if he was doing anything the next day. Do you have any duty next day அப்படின்ற மாதிரி கேட்பா அவன். அப்போ தான் இவன் சொல்லுவான், அவள் கேட்பான்னு சொல்லுவான் அவன், if he was doing anything the next day. She asked. சுகந்தி வந்து ஜான்சன்கிட்ட கேட்பான். ஜான்சன் explained that he had to arrange a couple of things. சின்ன ஒரு வேலை இருக்கு எனக்கு. But he was added. மறுபடியும் திரும்ப சொல்கிறாரு that he free at night. நைட்டு ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவரே சொல்கிறாரு. ஜான்சன் சொல்கிறாரு, சுகந்தி suggested that he might go to her place and asked him what time they would meet. அதாவது எந்த டயத்தில் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஜான்சன் said he would be there at 8 o'clock. He would be there at 8 and finally asked if it was all right. Is it all right அப்படின்ற வேர்டை தான் is it all rightனாலே yes or no டைப் கொஷின். அதுக்கு வந்து கன்ஜெக்ஷனாக யூஸ் பண்ணுறது if. அதை வந்து பாசன்ஸை மாற்றும்போது if it was all right. ஓகே, இப்போ சேம் அதே தான் புக் எக்ஸசைஸை இப்போவும் பார்க்க போகிறோம். இந்த புக் எக்ஸசைஸில் கொஷின் வேர்டு கொடுத்துருவாங்க. கொஷின் வேர்டு மட்டும்தான் கொடுப்பாங்க. இதில் கொஷின் வேர்டு கொடுத்துட்டு அதை வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்ற சொல்லுவாங்க. அதுதான் நம்ம எழுதியிருக்கோம். Who took my English book? Who took my English book அப்படின்றது தான் கொஷின் வேர்டு. அதை தான் டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் வந்து யார் சொன்னால், அது மேல் சொன்னாங்களா ஃபீமேல் சொன்னாங்களான்னு சொல்லலை. பட் ஆஸ் பர் த இமேஜினேஷன், ஆஸ் பர் த கன்வென்ஷன் ஆஃப் திஸ் ரூல், we take it that he was curious to know. He was curious to know who had. the took அப்படின்ற வேர்டு வந்து பாஸ்ட் டென்ஸாக இருக்குது. அது பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறுது. who had taken his English book. அடுத்து பாருங்க, where does Helen live? the does plus live வந்து lives-ஆ மாறும். இது வந்து ப்ரெசனன்ஸில் இருக்குது. ப்ரெசனன்ஸில் இருக்கக்கூடிய சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸாக மாறும் பொழுது Jim wants to know where Helen lived. where Helen lived அப்படின்றதான். why do volcanoes erupt? ஏன் வந்து volcanoes வந்து erupt ஆகுது அப்படின்ற கேள்வி வந்து she wondered why volcanoes erupted. எப்போவுமே பாருங்கள், இந்த கொஷின் வேர்டுக்கு எல்லாமே கொஷின் வேர்டாக தான் கன்ஜெக்ஷனாக வரும். எந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேறு கன்ஜெக்ஷன் போட முடியாது. ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். அதை இன்ட்ராகேட்டிவ் டைப்பாக இருந்துச்சப்போ WH டைப்னா அந்த WH தான் கன்ஜெக்ஷனாக வரும். அந்த கொட்டேஷன் மார்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு கொஷின் வேர்டை ரீப்ளேஸ் பண்ணணும். SR-No டைப்பாக இருந்தால் இஃப் ஆர் வெதர் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், do you know why she is unhappy? do you know why she is unhappy? இந்த இடத்துல பாருங்கள் SR-No டைப் கொஷின். இது நம்ம நினைக்கிறோம் do you know why அப்படின்னு வந்திருக்கு, ஒய் வந்து WH டைப் தானே அப்படின்னு. இல்லை, ஸ்டார்டிங் பாயிண்டில் பாருங்கள், do you know why she is unhappy. இது ப்ரெசனன்ஸில் வருது. he asked me if I knew why she was unhappy. if I knew. do plus knowன்றது ப்ரெசனன்ஸு. do plus no ப்ரெசனன்ஸாக இருக்கனால அது பாசன்ஸாக மாறுது, நியூவாக மாறும். you turns to I. the yன்றது கன்ஜெக்ஷனாக வரும். she pronoun. isன்றது வாசாக மாறும். unhappyன்றது காம்ப்ளிமெண்ட். அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீஷனாக வரக்கூடியது. how many photos have you got? how many photos have you got? he wants to know how many photos I had got. have அப்படின்ற வேர்டு வந்து பர்ஃபெக்ட் டென்ஸு, அதுவும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு, அது பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னு கேட்டால் டைரக்ட் டு இன்டைரக்ட். அதே டயத்தில் டைரக்ட் இன்டைரக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் முன்னாடி வீடியோஸில் போட்டிருக்கேன். இப்போ பார்த்த புக் எக்ஸசைசஸ் அதே மாதிரி அந்த எக்ஸசைஸ் எப்படி கன்வெர்ட் ஆகும், அது SR-No டைப்பாக இருந்தால் எப்படி, WH டைப்பாக இருந்தால் எப்படி, ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் எப்படி மாறும், இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் எப்படி மாறும், எக்ஸ்க்ளமேட்டிவ் சென்டென்ஸில் என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும், எல்லாத்தையுமே இந்த டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் போட்டிருக்கேன். உங்களுக்கு எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை தட்டுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.